ஆன்லைன்ல எங்க பார்த்தாலும் இந்த ஓஆர்எஸ் பத்தி தான் இன்சென்டா இருக்கிறது குடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஓஆர்எஸ்ன்னு போய் ஒரு ஃபார்மசியில கேட்டோம்னா அவங்க எதை கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓஆர்எஸ் ஓஆர்எஸ் என்ன எடுக்கிறாங்க பார்ப்போம். ஆனா இந்த ஓஆர்எஸ் ஆனா இது இல்லையில்ல, ட்ரிங்க் தானே, எதுவும் சொல்லு இதுக்கு எதுவும் சொல்லல. ஓஆர்எஸ் எல்லுங்கிறத சொல்லியிருக்கேன். ஓகே. ஆனா ஓஆர்எஸ்னா இதுதான் பேஸ். இது ஓகே சொல்லியிருக்காங்க. ஓஆர்எஸ் எல்லுங்கிற கம்பெனிக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எதுவும் சொன்ன மாதிரி எதுவும் வரல. உங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷனா வரும்போது டாக்டர்ஸ் இந்த எலக்ட்ரோலைட் தானே பிரிஸ்கிரிப்ஷன் வரும். ஓஆர்எஸ் எல்லும் எழுதுவாங்க முன்னாடி. இப்போ எதுவும் எழுதுறது சீட் எதுவும் வரல. ஆனா டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் பண்றாங்களா? ஓவர் த கவுண்டர் தான் டாக்டர் இதெல்லாம் பிரிஸ்கிரைப் பண்றது எல்லாம். இதில் பார்த்தாலும் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷனில் சோடியம், எலக்ட்ரோலைட்ஸில் பொட்டாசியம், குளோரைட், சிட்ரேட், டெக்ஸ்ட்ரோஸ் எல்லாமே இருக்குது. சேம் ரெகுலேஷன் படி தான். இதை நம்ம வந்து பவுடராக வாட்டரில் நம்ம இது பண்ணுறோம். இது இன்ஸ்டன்டான ட்ரிங்காக இருக்குது. இது பேஸ்ட் ஆன் WHO ஃபார்முலான்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஓஆர்எஸ்ன்னு சொல்லி ஃபார்மசியில் நான் போய் கேட்டதில் 2-3 ஃபார்மசியில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அவங்க டெட்ரா பேக் தான் கொடுத்தாங்க. இந்த டெட்ரா பேக்கில் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. என்னன்னு பார்த்தா ஒரிஜினலாக ஓஆர்எஸ்ங்கிறது டெட்ரா பேக்லேயும் வருது. ஆனால் சில இடத்துல அது வந்து ஒரிஜினல் ஓஆர்எஸ் எலக்ட்ரோலைட்டாக இல்லாமல் ஒரு சுகர் இருக்கிற எலக்ட்ரோலைட் ட்ரிங்காக மட்டும்தான் இருக்குது. அதை நம்ம வயிற்றுப்போக்கு, இந்த டயரியா இருக்கும்போதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டிஃப்ரென்ஸு பொது ஜனங்களுக்கு தெரியாமல் போகலாம், மாற்றி நம்ம எடுக்கலாம். சில சமயத்தில் டாக்டர்ஸு கூட ஓஆர்எஸ் எல்லும் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதா, முன்னாலையெல்லாம் பண்ணியிருக்கிறதா ஃபார்மசிலையும் சொல்கிறாங்க. அது உண்மை தான். ஏன்னா எனக்கே கூட நடந்திருக்குது. ஓஆர்எஸ் எல் கூட எனக்கும் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. பட் நம்ம எல்லாரும் அந்த டைமில் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாத டைமில் போய் இதுக்கு கரெக்டான ஓஆர்எஸ்ஸா அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. இந்த பிரச்சனையிலிருந்து மக்கள் விடுபடணுங்கிறதுக்காக தான் ஒரு டாக்டர் வந்துட்டு டாக்டர் சிவரஞ்சனி மேடம் இதுக்காக போராடி ஓஆர்எஸ்ங்கிற நேமில் நீங்கள் எனர்ஜி ட்ரிங்கை விற்கக்கூடாது அப்படின்னு இது பண்ணியிருக்கிறாங்க. இது மக்களாக நம்ம எதையுமே பாய்காட் பண்ணிட முடியாது. கத்திப்படம் பார்த்துட்டு கொக்கோகோலா சாப்பிட மாட்டேன்னு கொஞ்ச நாள் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஓஆர்எஸ் எல்ங்கிற மாதிரியான ப்ராடக்டை நம்ம சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நம்ம இது பண்ணலாம். பட் இது மாதிரி நிறையா மார்க்கெட்டில் இருக்குது. இது இல்லாமல் நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் தான் வந்து ஓஆர்எஸ்ங்கிற நேம்லேயே விற்கக்கூடாது, அதை நம்ம எனர்ஜி ட்ரிங்காக நீங்கள் ஒரு ஃப்ரூட்டியோ ஜூஸஸ்க்கு மாதிரியோ நீங்கள் விற்றுக்கலாம், எலக்ட்ரோலைட் ட்ரிங்காக தனியாக விற்றுக்கலாமே தவிர இதுக்காக நம்ம தனியாக விற்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக போடணுங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். இந்த எலக்ட்ரோலைட்னா என்ன, இது உடம்புக்கு எப்படி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இதை நம்ம வீட்லேயே தயாரிக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க.